ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இப்போது இந்த நேரத்தில் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா கண்டிப்பாக காரணம் இல்லாமல் இருக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே? ஆமேன் செல்லமே. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக அவசரமாக நான் ஓடி வந்தாலும் நீ கேட்காததால, என்னை கவனிக்காததால காலையிலேருந்து உன்கிட்ட பேசணும்னு காத்துக்கிட்டே தான் இருக்கேன். இப்போது நான் சொல்கிறத கேட்டினா உன் வாழ்க்கையை பற்றிய பல உண்மைகளை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். இதுவரைக்கும் நடந்ததையும் கடந்ததையும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் யோசித்து மனசில் கவலைகளை தூக்கி சுமக்காதே. முதல்ல மனசை தெளிவுபடுத்தி சுத்தமாக்கு. உன் மனசை சுத்தமாக்கும் போது உன் வாழ்க்கையில் தானாகவே உயர்வு வந்து சேரும். நீ தைரியமாக இருந்தீனா உன் வாழ்வில் இருக்கும் துன்பத்தை எல்லாம் போக்கி உனக்கான இன்பத்தை ஒளிமயமாக உன் வாழ்க்கையில் வரவழைப்பேன். நீ அனுபவித்த வேதனைகள் எதுவும் ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. உன் வேதனையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நீ அனுபவித்த துரோகமும் பாசமில்லாத வார்த்தைகளும் மதிப்பில்லாத நடத்தைகளும் இது எல்லாமே உன்னை சோதிக்கும் நெருப்புகள் தான். எந்த மனிதர் கொஞ்சம் கூட உன் மேலே அன்பில்லாமல் பாசம் இல்லாமல் வார்த்தைகளை நெருப்பாக உன் மேலே கொட்டினாங்களோ, உனக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் தன்னுடைய நடத்தைகளால் உன்னை அவமரியாதை செஞ்சாங்களோ, நீ நம்பினதை தாண்டி உன்னை ஏமாற்றி துரோகம் செஞ்சாங்களோ, இது எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்ட சோதனை நெருப்புகள். அந்த நெருப்பை தாங்கிய நீ எரிந்து சாம்பலாக போகாமல் ஒளிபரப்பும் தீபமாய் மாறிக்கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே. ஒரு நெருப்பு பற்ற வச்சா அது அணைஞ்சு சாம்பலாக போகும். ஆனால் நீ இன்னும் ஒளியாக பிரகாசமாக சுடர் விட்டு ஜொலிக்கிற. எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு மன உறுதியோடு வாழ்ந்து வரும் உன்னை நான் ஒருபோதும் பொசுங்கி போகவோ சாம்பலாகி போகவோ விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக என் அருளை உனக்கு கொடுத்து துன்பத்திலிருந்தும் சோதனையிலிருந்தும் வேதனையிலிருந்தும் உன்னை விடுவிச்சு உன் வாழ்க்கையை புதுசாக எழுதி காட்டுறேன். நீ பொறுமையாக இருந்தினாலே உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் செஞ்சு கொடுத்துருவேன். இப்போது நீ அனுபவிக்கும் சோதனைகளும் வேதனைகளும் ஒருபோதும் வீண் போகவில்லை. இது எல்லாமே உன் மனசையும் ஆன்மாவையும் வலிமையாக்கியிருக்கு. நீ அனுபவித்த துன்பங்களை எல்லாம் துடைத்தெறிந்து உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன். நீ பார்த்த துரோகமும் பாசமில்லாத வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் இப்போ முடிவுக்கு வந்து உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. உன் மன தேவைக்காக நீ உறுதியோடு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்க. மனசை தைரியமாக்கு, பலப்படுத்து. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். எதையுமே விதின்னு நினச்சி நீ தளர்ந்து விட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு எதிராகவே விதி எழுதப்பட்டிருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி உனக்குள்ளேயே இருக்குன்றதை நீ மறந்துடாத. ஏன்னா உனக்குள் சக்தியாக இந்த சாயப்பா நான் அல்லவா இருக்கேன். நீ விதி விதின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சும்மா உட்காந்துருந்தீன்னா அந்த சக்தி உறங்கி போய்விடும், ஓய்ந்து போய்விடும். அதனால் விதியை தாண்டி எந்திரிச்சு நிற்க முயற்சி செஞ்சீன்னா அந்த சாயப்பாங்கிற சக்தி உனக்குள் இருந்து எழுந்து உனக்காக பல அதிசயங்களை நிகழ்த்தும். முதல்ல புலம்புறதையும் கவலைப்படுறதையும் வருத்தப்படுறதையும் விட்டுட்டு உனக்குள் இருக்கும் என்னை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நீ மன உறுதியோடு செயல்படும் போது கண்டிப்பாக நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். என் அருளால் இனி அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் எத்தனையோ முறை சோதனைகள் வந்த போதெல்லாம் நீ என்னை தேடி என் கால் பிடித்து தஞ்சமடைந்தாயல்லவா? அப்படி இருக்கும்போது இப்போது மட்டும் நீ எதுக்காக தளர்ந்து சோர்ந்து போகிற? கண்டிப்பாக இந்த முறையும் சோதனைகள்லேருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் மீன் போகாது. ஏன்னா இந்த சாயப்பா சத்தியமான தெய்வம். உன் தேவைகளை நிறைவேற்றி உன் வழியை போக்கி உனக்கு அமைதியற்ற இந்த வாழ்க்கையை அமைதியாக்கி நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். இன்று இரவோடு இரவாக உனக்கான பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு நாளைய விடியலை உனக்கான நல்விடியலாக அமைச்சு கொடுக்குறேன். நேரம் வந்தவுடன் அனைத்தையும் நான் சரி செய்வேன்னு நிம்மதியாயிரு. இந்த நாள் உனக்கான நல்ல நாளாக நிச்சயம் மாறும். உன் தேவைகள் அனைத்தையும் தெரிந்தவர் தானே இந்த சாயப்பா. கண்டிப்பாக சரியான நேரம் காலம் வரும்போது உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன் சொல்லவே. நீ சந்திக்கக்கூடிய சோதனைகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் அதிகமாகுது முத்தி போகுதுன்னா அது முடிவுக்கு வரப்போவதின் அடையாளம் என்பதை உணர்ந்து கொள். ஒரு மரம் பழம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது
தனக்குள் வலியை தாங்கும். அந்த பழத்தின் எடையை தாங்கும். அந்த மரம் எல்லா பாரத்தையும் தாங்கும். அதே போலதான் இப்போது மன துயரத்தையும் பாரத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கும் உனக்கு இனிமையான கனியைப் போல நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். உனக்கான நல்ல வழியை காட்டி உனக்கான நல் வாழ்க்கையும் அமைச்சு தர இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில இனி அடுத்தடுத்து மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்க போகுது. என் அருளால நீ வாழ்க்கையவே ஜெயிக்க போற. உன் பொறுமையின் பலனாக உன் வாழ்க்கையில நான் நல்ல விஷயங்களை அமைச்சு தரப்போறேன். எல்லாமே நீ நினைச்சதை விட சிறப்பாக, அழகாக, வெற்றிகரமாக நிறைவேறும். இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் நிலைமையை மாற்றி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தர்றேன். உன் பொறுமையும் உழைப்பும் ஒருபோதும் வீண் போகாது. நீ நினைச்சதை விட நான் உன்னை உயர்வாக சிறப்பாக வாழ வைப்பேன். நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கி நிறுத்தி நீ மனமுருகி என்னிடம் வேண்டி கேட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த சாயப்பா என் அருளால் உன் கைகளில் ஒப்படைப்பேன். இந்த நாள் கண்டிப்பா என் அருளை உனக்கு பரிபூரணமாக அள்ளி கொடுக்கக்கூடிய மனநிறைவான நாளாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இருந்தினா இந்த சாயப்பா நானே உன் கூட இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ நினச்சதையும் நீ ஆசைப்பட்டதையும் அனைத்தையும் உடனே இந்த நிமிஷமே உன் கைகளில் கொடுத்துருவேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சிறந்த தகப்பனாக உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ஞ்சு உனக்கான விருப்பங்களை நல்லதாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். தாமதமாகும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நித்திய நன்மையான விஷயங்களை நடத்தி தர்றேன். எப்போதும் எல்லாவற்றையும் நல்லதாகவே நினைக்கக்கூடிய உனக்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் பரிபூரணமாக இருக்கும். உனக்கென ஒரு தீர்மானத்தை வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ள தயாராகு. நான் உனக்கு தருவது உனக்கு தாமதமாக இருக்கலாம், தரமற்றதாக ஒருபோதும் இருக்க விட மாட்டேன். கண்டிப்பா உன் நல்ல மனசுக்கும் நல்ல செயல்களுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை, உண்மையான அமைதியை உன் வாழ்க்கையில் உண்டாகும்படி நான் செய்கிறேன். என் அருள் கூடிய சீக்கிரம் உன்னை நெருங்கி வரப்போகுது. நான் உனக்காக புது வலிமையையும் தெளிவையும் கொடுக்க போகிறேன். நீயும் தன்னம்பிக்கையோட என் அறிவுரையை மனசார அப்படியே ஏற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் நீ அசாத்தியம்னு நினச்ச பல நல்ல காரியங்கள், நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்ச பல விஷயங்கள் சாத்தியமாக உன் கைகளில் வந்து சேரும். நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்தினா உனக்கான வெற்றி நாள் கூடிய சீக்கிரம் வந்து சேரும் என் செல்லமே. இந்த சாயப்பா உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து என் திருநாமத்தை சொல்லும் உன் உள்ளத்தில் இருக்கும் இருளை விலக்கி தன்னம்பிக்கையை ஒளி போல வளர்த்து உனக்கு வழிகாட்ட போகிறேன். நீ செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றிலும் என் அருளால் வெற்றி கிடைக்கச் செய்வேன். உன் வாழ்வின் வெற்றிக்கான கதவை திறக்கும் இந்த சாயப்பா என் அருளையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன். இனி ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் உடைத்தெறியப்படும். என் ஆசீர்வாதத்தோட நீ வெற்றியின் படிக்கட்டில் ஏறப்போகிறாய் என் செல்லமே. என் நாமத்தை நம்பிக்கையோடு சொல்லும் உனக்காகவே எல்லா குழப்பங்களையும் தீர்த்து என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கை முழுமை பெறும்படி செய்ய போகிறேன். இன்றைய இரவின் அமைதியில் உன் இதயம் சாந்தியோட நிம்மதியோட உறங்கட்டும். நீ பல நாட்களா என்கிட்ட கேட்டுக்கிட்டே ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்த விஷயத்த நாளைக்கு உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். தாமதமாகும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு சிறப்பாக உன் கைகளில் உயர்வாக நானே வந்து ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. நான் எந்த உனது திட்டத்தை தாமதப்படுத்தினாலும், ஆசைகளை தள்ளி போட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது உன் நன்மைக்காக தான் இருக்குன்றதையும் நீ எப்போதும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்.